அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ஆகிய இருவரும் கூட்டாக அறிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. வரும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகியுள்ள நிலையில் அதில் மேலும் சில கட்சிகளை இணைக்க அந்த கூட்டணி முயற்சி எடுத்து வருகிறது. இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று சந்தித்து பேசினார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. பின்னர் இருவரும் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டி அளித்தனர். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது எனவும் தற்போது தங்கள் கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாகவும் கூறினார். மேலும் சில கட்சிகள் தங்கள் கூட்டணியில் சேருவார்கள் என்றும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பும்படி இந்த கூட்டணி அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல் பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விருப்பப்படி இந்த கூட்டணி அமைந்துள்ளதால் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என அவர் தெரிவித்தார். மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கில் தங்களுடைய கூட்டணி உருவாகியுள்ளதாகவும் இந்த கூட்டணி வரும் தேர்தலில் 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்தார்.